இன்னைக்கு எங்க அப்பா நினைவு நாள். ஊருக்கே அர்த்தால். ஒரு வீடு கூட திறந்திருக்க கூடாது, பஸ் கூட ஓடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் கொஞ்சம் பொறுத்துக்கு தாயே, பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாதுமா. எம்மாடி கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, வலி அப்படிதாம்மா இருக்கும், அழாதம்மா. எம்மாடி அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்னம்மா என்னாச்சு? பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காப்பா. குழந்தை தலைகீழா மாறி கிடக்குது. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதா பெரிய உசிரியாவது காப்பாற்ற முடியுப்பா. அப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போண்டிதானே? அந்த பாவியோட நினைவு நாள்னு சொல்லி தெருவுல யாரும் நடக்க கூடாதுன்னு கலாட்டம் பண்றாங்கப்பா. அவங்கள மீறி நாம எப்படிப்பா போக முடியும்? கவலைப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். பாத்துப்பா, சூதானமா தூக்கிட்டு பாப்பா. இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாள். தெருவுல யாரும் நடக்க கூடாது, தெரியாது உனக்கு? ஐயா, இந்த பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. டவுன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். இன்னைக்கு பிள்ளைய பத்திக்கலாம் நான் ஒன்னும் செத்த மாட்டான். நாளைக்கு பத்திக்கு சொல்லு. தூக்கிட்டு வரவள போனேங்கிற. இன்னைக்கு பெரியவர் நினைவு நாள். பஸ் போகாது, இறக்கியாக்க. ஐயா, பொம்பளை பிள்ளை பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், இல்ல உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு பஸ் எடுங்க. இவ செத்தா ஒண்ணு தலைமுடிக்கு போயிடாது, இறக்கியாக்க. ரொம்ப துடிச்சிட்டு இருக்கியா? ஐயா, தயவு செஞ்சு பஸ் எடுங்க. அரசாங்க உத்தரவு மீறி பஸ் எடுக்க முடியும். எல்லாமே ஆத்த கடந்து போயிருச்சு. இந்த ஊர்ல என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம மதிச்சு நடந்தானுங்க. நேத்து பொழைக்க வந்த பையன் என்ன நெஞ்சிலேயே மிதிச்சுட்டான். என்ன மதிக்காதவன் நாளைக்கு இந்த மண்ணை மிதிக்க கூடாது. புரிஞ்சடா? போங்கடா.
நீங்க என்ன நம்பி ஒப்படைச்ச இந்த 2 உயிரையுமே நான் பத்திரமா காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். ஐயா, அந்த கடவுளா பார்த்து தாயா உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. நாங்க தினம் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தோம் ஐயா. இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு நாங்க கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிடலையா. நீ நல்லா இருக்கணும் சாமி. இனிமே இந்த ஊர்ல நீங்க எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நான் பொழைக்க வந்த மண்ணு. இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். இனிமே அவங்க சாராய பாட்டில் உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வச்சாங்கன்னா பயந்து போய் அந்த சாராய பாட்டில் நீ கையில் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக செருப்பையும் விளக்கு மாத்தி கட்டி எடுக்க. சினிமா கொட்டையில எத்தனை தடவை கடைசி பாட்டு போட்டாலும் நீங்க யாரும் சினிமா கொட்டைக்கு போக வேண்டாம். அவன் கொட்டம் தானா அடங்கும். அதையும் மீறி உங்களை யாராவது மிரட்டினாலும் இந்த சாமுண்டிக்கு பதில் சொல்லிட்டு தான் உங்க மேல கை வைக்க முடியும். புள்ளிமயில் ஏறி வரும் வள்ளி மணவளா தப்பாம வந்து கூறி சொல்ல வேணும். ஆத்தா, உனக்கு ஆயுசு ரேகை ரொம்ப தீர்க்கும். அன்னத்துக்கும் குறவில்ல, துணிமணிக்கும் குறவில்ல. அதான் எல்லார் வீட்லயும் போடுறாங்களே. நீ பிறந்த இடம் பூமணக்கும், போற இடம் பொன்னாகும். அது இருக்கட்டும். அம்பிட்டு பெரிய மனுஷன் ஊர் மத்தியில நிக்க வச்சு நாளைக்கு நான் கட்டிக்கு போற பொண்டாட்டின்னு பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க பேரை காப்பாத்துற மாதிரி நான் எத்தனை ஆம்பளை பிள்ளை பெத்து தருவேன், எத்தனை பொம்பளை பிள்ளை பெத்து தருவேன், நல்லா பார்த்து சொல்லு. என்ன யோசிக்கிற? சும்மா சொல்லு. ஆத்தா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ மனசுல நினைச்சிருக்கிற மவராசனுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல ஆத்தா, குறி சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும்? இது எப்படி அந்த மனுஷன் கிட்ட நான் சொல்லுவேன்? அப்ப எனக்கு அவருக்கும் கல்யாணம் நடக்காது. ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? அண்ணா சவுண்ட் என்ன? ஏன்டா அப்படி பதறி போய் வரீங்க? நீங்க எந்த நேரத்துல பொண்ணு தாக்கி தாலி கட்டணும் சொன்னீங்களோ ஊர் கண்ணெல்லாம் பட்டு உடம்பு சரியில்லாம போச்சு. என்னடாச்சு அவளுக்கு? பொண்ணு தாய் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டானே. அவங்க அப்பா வேற ஊர்ல இல்லனே. எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதே தெரியலனே. ஆங்குது ஊங்குது என்னென்னமா பண்ணுதுனே. ஒண்ணுமே புரியலனே. ஏன்டா அப்படி உருள்ற? இப்படிலாம் பண்ணுதுனே. என்னங்கடா? இப்ப எங்கடா இருக்கா? மூங்கி தோப்பு குடிசையில படுக்க வச்சிட்டு வந்திருக்கனே. என்னமாச்சு? ஒரே காய்ச்சல், உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. அப்பதான் உடம்பு அனலா கொதிக்கிறது தெரியும். நான் கீழே கால சொன்ன குத்துது கொடையுது. கால தொட்டிட்டாரு, போயிட்டாரு. பொண்ணு தாய் ஆசத்துரு. அப்படி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் மேல இல்லையா? கொஞ்சம் மேல இல்லையா? கொஞ்சம் மேல. என்ன விளையாடுறியா?